அதில் சொல்கிறாரு அவர், சரி குறைந்தபட்ச இது வச்சுக்கலாம், எனக்கு ஒரு கிட்னிக்கு 2 லட்சம் ரூபா தான் நிற்கும்ன்ட்டு திரு கதிரவன் அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செய்தார். கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதாவது அரசு நடத்திய விசாரணையிலேயே நீதிமன்றம் நேற்று அந்த உத்தரவில் நீதிபதி இதை தான் சொன்னார். சார், நீங்கள் நடத்தின விசாரணையில் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்க, ரைட்டா? நிதிஷ் எனக்கு கிட்னி கொடுத்துருக்காரு, ஓகே. ஆனால் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் நிதிஷும் சங்கரும் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இருக்குது. நிதிஷை கூப்பிட்டு விசாரிச்ச போது, சார் அவன் யாருன்னே தெரியாது சார், 4 லட்ச ரூபா கதிரவன் இந்த திராவிட ஆனந்த 4 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார், வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு கடை வாங்கி வச்சுருக்கேன் கட்டி மாலில், அதனால 4 லட்ச ரூபா கிடைக்குமென்றதுக்காக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஆவணங்களில் நிதிஷும் சங்கரும் நெருங்கிய உறவினர்கள்னு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிதிஷுக்கு தேவையான ஆதார் எல்லா ஆவணங்களையும் ஹாஸ்பிட்டலே ரெடி பண்ணியிருக்குது. அப்போ மோசடி நடந்திருக்கா இல்லையா? அதை விசாரிக்கணுமா இல்லையா? அந்த மோசடி நிதிஷுக்காக போலி ஆவணங்களை தயார் செய்தது ஐபிசி அஃபென்ஸ், பிஎன்எஸ் அஃபென்ஸ் வருதா? அப்போ அது காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட்டா? இதுக்கும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்?